சார் ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அரசியல் களத்துல நெறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு திடீர் திருப்பமா அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சரா இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் டிஎம்கேல போய் இணைஞ்சிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க இத? இல்ல 2 நாளைக்கு முன்னாடி இணைய மாட்டேன்னு சொன்னாரு. நீங்க பாத்தீங்க, நானும் பார்த்தேன். ம். திமுக இணைத்துக் கொண்டது என்று சொன்னால் திமுகவினுடைய வளர்ச்சி வலிமை வேண்டும் என்பதற்காக அல்ல. ம். திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை வரும். ஒரு முன்னாள் முதல்வர் சேர்ந்தார். இவர் போய் சாதிக்க வேண்டியது ஒண்ணும் கிடையாது. இவரால ஒண்ணும் அங்க நடக்க போறது இல்ல. அது அவங்களுக்கே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே தெரியும். இவருக்கு அங்க போய் நின்று பழனிசாமியை வீழ்த்த போறேன்னு சொல்றதெல்லாம் போய். பழனிசாமி விழுந்து விட்டார். அவரால் இனி எழுந்திருக்க முடியாது. ஆகவே இவரால் போராட முடியவில்லை. மற்றவர்களுக்கு இவரை நம்பி வந்த மாவட்ட செயலாளர்கள், நம்பி வந்த நிர்வாகிகள்லாம் நடு தெருவில் நிறுத்திட்டு இவர் போயிட்டார். இவர் யார்கிட்டையும் சொல்லாம. ஆகவே இவருடைய குடும்பம் என்று பார்க்கின்ற ஒரு நபராக பார்த்தார். அம்மாவை 3 முறை முதலமைச்சரா பண்ணி 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பிக்க வைத்து இப்ப என்ன பதில் சொல்றோன்னு கேட்டீங்கன்னா, பழனிசாமி சேர்க்கவே இல்லை, நான் போனேன். ஆமா, நீங்க போனீங்க, முதலே போயிருக்கலாமே திமுகவுக்கு. பாரதிய ஜனதா காலெல்லாம் விழுந்து, எல்லா தலைவர்களையும் காலில் விழுந்து முடியாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கதவுகள் முழுவதுமாக அடைக்கப்பட்ட பின்னால் அடைக்கலம் தேடி போகின்ற காட்சியை தான் நான் பார்க்கிறேன். ஆகவே இது பாராட்டுவதாக இல்லை. அதனால் சேர்த்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்பம், சேர்ந்தது இவர் விருப்பம். ஆனால் எந்த நிலையில் யார் சேர முடியும்? ஒருத்தர் எதையும் அனுபவிக்கல, ஒரு கட்சி விட்டு போய் சேர்ந்துட்டாங்க, ஒரு ஃபெமிலியர் ஃபிகர்னா நீங்க ஒத்துக்கலாங்க. ஆனா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தீங்க, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா, முன்னாள் முதல்வரா எல்லாம் இருந்துட்டு எப்படி மக்கள் முன்னாடி போய் முகத்தை காட்ட போறீங்க? இப்ப ஆதரவாளர்கள் போய் சேர்றாங்கன்னா ஓகே சார். ஆனா முதல்வரே போய் சேர்றாருன்னும் போது அது எப்படி சார் எடுத்துக்கிறது? அதுதான் இந்த கட்சியின் மீது கொண்ட அக்கறை இல்லை. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல நிர்வாகிகளும் தலைவர்களும் அதிமுக இருந்தால் நன்றாக இருக்கும், இருவருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், நடுவிலே பிஜேபி வந்துவிடக் கூடாது என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் வருபவரை அவர்கள் விட்டுவிட முடியாது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த கட்சி, அம்மா, தலைவர் பேரறிஞர் அண்ணா இப்படியெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே பன்னீர்செல்வமா அண்ணனா இப்படி பண்ணி விட்டார் என்று நினைக்கின்ற அளவிற்கு வேதனையாக இருக்கிறது வெளியிலே பேசுவதற்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், திமுக சேர்த்ததிலே தவறில்லை. ஆனால் இவர் இப்படி நடந்து கொண்டார் என்று நினைக்கும் பொழுதுதான் வேதனையாக இருக்கிறது. இப்ப உரிமை மீட்பு குழு ஆரம்பித்தவரே ஓபிஎஸ் தான். அப்படின்னும் போது அவரே வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. ஒரு தலைவரா நின்று உரிமை மீட்பு குழு நடத்துறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாரையும் தெருவில் விட்டாருங்க. அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு நிற்கிறார்கள். இப்ப அதுல இருக்கக்கூடிய தொண்டர்கள், அப்போ ஆதரவாளர்கள் எல்லாம் இப்ப என்ன நிலைமை சார்? அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்க போறதுன்னு தெரியாது இல்ல. அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்னா முடியாதுங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போறதை விட அவங்க போய் சூசைட் பண்ணிக்கலான்னு இவரு சொல்லுவார்ல தினகரன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போறதை விட, அது மாதிரி நிலைமை அவர்களுக்கு. ஆகவே அவர் இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறிதானா? கேள்விக்குறிதான், வேற வழியே இல்லை. அது அப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வாரத்தில் மேலும் ஒரு சூழ்நிலை மாறும் என்று நினைக்கிறேன். அது இப்பொழுது என்னால சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே சார். இப்போ ஓபிஎஸ் ஓட ஒவ்வொரு ஆதரவாளர்களும் போய் அதுல இணைஞ்சிட்டாங்க திமுகல அப்படின்றதுனால இவர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல 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 இங்க வேற. நீங்க இப்ப கூட வர ஐயப்பனுக்கே அவர் சீட்டு வாங்கி கொடுப்பாரான்லாம் நீங்க கேரண்டி கொடுக்க முடியாது. ரவீந்திரநாத் சீட்டு உறுதி. அது மாதிரி ஒரு நல்ல மனம் கொண்டவர் அவர். யாரையும் நிற்க வைத்து அழகு பார்க்க இந்த நிலையில் இருக்கின்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அல்ல. இருந்ததையெல்லாம் அனுபவித்தார், இடம் தேடி போய்விட்டார். ஆகவே எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்லிவிட்டு போகலாம், அவ்வளவுதான். இப்ப ஏற்கனவே தேமுதிக அந்த கூட்டணியில இணைஞ்சிருந்தாங்க, இப்ப இவரும் போய் இணைஞ்சிருக்காரு. அப்ப பலம் அடையுதுன்னு கழகம் ஒரு கட்சி ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு. தாவேகா தான் அதை எதிர்கொள்ள வேண்டும். பழனிசாமி ஃபீல்டுல இல்ல. ஆனா தாவேகால பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் வேற யாரையும் உள்ள வர விடாம பாத்துக்கிறாங்க. அந்த பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. அவர்கள் நினைத்திருந்தால் பல பேரை கொண்டு போயிருக்கலாம். அதை அவர் தாவேகா தலைவர் விஜய்க்கு புரியவில்லை. ஆகவே மற்றவர்களை வரவேற்க வேண்டும், சேர்க்க வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற திட்டம் இல்லாமல் போவதுதான் பிளஸ் பாயிண்டா இருக்குல்ல திமுகவுக்கு. சார், இப்ப அதிமுகல அவர் களத்துல இல்லன்னு சொல்றீங்க. ஆனா ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை பார்த்தாரு. இப்ப வாக்குறுதிகளால அவர் கொடுத்துட்டு தானே இருக்காரு. யார் அவரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3ஆம் கட்ட வாக்குறுதி. அவரெல்லாம் மக்கள் மறந்து, இந்த துரோகியை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நீங்க என்னங்க, நீங்க 300 ரூபாய் கொடுத்தா நீங்க கூட சொல்லுங்க, நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஆளுங்களை. அது என்ன பெரிய விஷயம்? ஆகவே காசுக்கு விலை போகின்றவர்களை பற்றி கவலையே படாதீர்கள். அது காசுக்காக தலையை ஆட்டுகின்ற கூட்டம். இப்ப சசிகலா கட்சி தொடங்கி இருக்காங்க சார். அதை எப்படி பாக்குறீங்க? சசிகலா கட்சி எப்ப சாகும்போது சங்கரா நானா எவனோ ஒருத்தன், அது மாதிரி இந்த நேரத்துல போய் தோங்குறேன்னு சொல்லிட்டு 3 நாள் வீட்டுல படுத்தாச்சு.
வெளியில வந்து ஃபீல்டுல போகணும்ல இறங்கி மக்களா வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன ஆக்கப்பூர்வமா செஞ்சீங்க? திடீர்னு ஒரு கூட்டத்தை போட்டு நீங்க போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா எங்க கூட இருக்க யாரையுமே காப்பாற்றணும்னு நினைக்காத தலைவர்களை இவங்கெல்லாம் எப்படி அம்மா கூட இருந்தாங்கன்னு தெரியல. ஒரு சாதாரண தொண்டனை கூட எங்கேயோ நிறுத்தி அழகு பார்த்த மாபெரும் தலைவிங்க. பேசுறது உள்ள போயிடுறது, அது பிரஸ் தூக்குன்னு தூக்குறது உட்காந்துக்கிட்டு 2 நாள் வேடிக்கையெல்லாம் எலெக்ஷன்ல பார்த்துடலாம், கவலைப்படாது. ஓகே சார். இப்ப இறுதியா பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, அது சரியில்லைன்னு சொல்றீங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்தது சரியா தவறா? இல்ல, பன்னீர்செல்வம் போய் இணைந்தது, அவர்களை இணைத்துக் கொண்டது திமுக மிக சரியான செயல். இணைந்தது அம்மாவுக்கு செய்த துரோகம்.